வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 2 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோவுக்காக ஆசையாக சமைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஹீரோ ரேவதியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ரேவதி, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, என்ன மாமா, உங்களுக்காக சமைச்சு ஆசையாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் மாமா, நான் இங்கே வந்ததில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்ன ரேவதி இப்படி பேசுகிற, நீ இங்கே வந்ததில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருக்குது. ஆனால் இப்போ நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரியும்ல. ஒருவேளை நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். அத்தைக்கிட்ட என்ன டீல் பேசியிருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் மாமாவை அனுப்புனா நான் ரேவதி கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ அதை மீறினேன்னா அத்தை கண்டிப்பாக வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாமாவை அனுப்ப மாட்டாங்க. இதனால ஊருக்குள்ளே நான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிவனாண்டி எப்போ இந்த கோவில் கும்பாபிஷேக பூஜையை கைப்பற்றுறது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கும் நான் ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிரும்ல. அதான் ரேவதி நான் சொல்கிறேன். அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு உங்களை பார்க்க வருவேன். அதை யாருமே தடுக்கக்கூடாது. ஏன்னா நான் உங்கள் மேலே அவ்வளோ லவ்வோடு இருக்கேன். உங்களையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே வா உள்ள வா, நீ என் மேலே பாசமாக இருக்கிறதுனால தானே இப்படி நடந்துக்கிறேன். ஸோ உன் மேலே நான் எந்த வகையிலையும் தப்பு சொல்ல முடியாது, வா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு ரேவதி வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதே நேரத்தில் பில்லி வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சந்தேகம், ரேவதி எங்கே போயிருப்பா, அவன் கண்டிப்பாக அந்த டிரைவர் பையில தான் பார்க்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த டிரைவர் பையன் அந்த அளவுக்கு ரேவதியை மயக்கி வச்சுருக்கான். ஸோ நம்ம தான் வந்துட்டு எப்படி தடுக்கணும், அதுக்கு நம்ம அக்காக்காரிக்கிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி அவள் அங்கே தான் இருக்காளா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நேராக அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க, வழக்கம் போல் ரேவதி வீட்டில் இல்லை, எனக்கு என்னமோ அவள் அந்த டிரைவர் பயலாக தான் பார்க்க போயிருப்பா அப்படின்னு கட்டாயமாக தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நேராக நான் ஒரு வீடு காமிச்சேன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே 2 பேரும் இருக்காங்களான்னு பாருங்கள். அங்கே 2 பேரும் இருந்தால் அப்படியே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் இதை அக்காக்காரிக்கிட்ட காமிச்சு உடனே அங்கே அழைச்சிட்டு வரேன், வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியப்படுத்தாமல். ஸோ கண்டிப்பாக அவன் சிக்குவான் அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்கிறாரு, சரி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நம்ம ஹீரோவோட வீட்டு பக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு ஒரு ஆளை கூப்பிட்றாங்க, இங்கே பாரியா, இங்கே வாயேன் அப்படின்னு. அப்போது அவர் அந்த இடத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்கிறாரு, நீ இந்த வீட்டில் தானே வேலை பார்க்குற, தோட்ட வேலை, உனக்கு நான் 10 லட்ச ரூபா பணம் தரேன், எனக்கு ஒரு வீடியோ மட்டும் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், கார்த்தி சாருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. சிவனாண்டி கேட்குறாரு, உனக்கு 20 லட்சம் பணம் தரேன், இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரிங்க சார் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியோட ஃபோனை வாங்கிக்கிட்டு நைஸாக ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ கதவை திறந்து என்னாச்சு என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார் இது மாதிரி தோட்டத்துக்குள்ளே வேலை பார்க்குறதுக்காக ஒரு சில மருந்துகள் எல்லாமே ஸ்டோர் ரூமில் இருக்குது, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஹீரோ சொல்கிறாரு, சரி எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல அவரை நேராக வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போது ரேவதி உட்காந்துருக்கிறத அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே அதை வீடியோவை எடுத்துக்கிட்டு ஸ்டோர் ரூமில் ஏதோ எடுக்கிறோன்னு சொன்னார்ல, அதையும் எடுத்துக்கிட்டு வெளியில் வராரு. வெளியில் சிவனாண்டி கிட்ட, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அங்கே ஒரு பொண்ணு இருந்தாங்க சார், அவங்களையும் நான் வீடியோ எடுத்துட்டேன், இந்தாங்க அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி அந்த வீடியோ வாங்கிட்டு, சூப்பர், உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், உனக்கு தேவையான பணம் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் கிளம்புறாரு. அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டே நேராக சந்திரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வீடியோ அனுப்புகிறாங்க. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி, என்னங்க, நான் சொன்ன மாதிரியே வீடியோவை கரெக்டாக எடுத்துட்டிங்களே,
எப்படி எடுத்தீங்க அவனுக்கு சந்தேகம் வராம? அவனுக்கு தெரியாதுல்ல அப்படின்ட்டு. அதுக்கு இவரு சொல்றாரு, சந்திரா, அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் கரெக்டா வீடியோ எடுத்து அனுப்பிட்டேன். ஸோ நீ அதை கொண்டு போய் ஈஸ்வரி கிட்ட காமிச்சு இந்த பிரச்சனையை எப்படி பெருசாக்க முடியுமோ ஆக்கு. அந்த ஈஸ்வரி கும்பாபிஷேகத்துக்கு உன் மாமனை அனுப்பியிருக்கா அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக மிகப்பெரிய காரணம் இருக்கும். ஸோ அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ வந்துட்டு கரெக்டாக அந்த வீடியோவை அனுப்பணும், சரியா? உடனேயே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை சந்திரா எடுத்துக்கிட்டு நேராக ஈஸ்வரி கிட்ட போகிறாங்க. ஈஸ்வரி அந்த ரே சந்திராவை பார்த்துட்டு, என்னாச்சு சந்திரா, ஏன் இப்படி வந்து நிற்கிற, என்னாச்சு அப்படின்னா. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, நான் சொன்னதுக்கு நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லைல்ல. உன் பொண்ணு அந்த டிரைவர் பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஏன்னா உன் தங்கச்சி சொல்கிறத நீ நம்ப மாட்டேன். இங்கே பாருக்கா, இப்போ நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். ஓ, பொண்ணு என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இங்கே பாரு அப்படின்னு வீடியோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கு. என்னடி இது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாக்கா, உன் பொண்ணு அந்த டிரைவர் பைய கூட இன்னும் தொடர்புல தான் இருக்கா அப்படின்னு. ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னடி இது, அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை, பழைய விஷயங்களை யாராவது சொல்லியிருப்போலோ. சந்திரா சொல்றாங்க, அக்கா, எனக்கு என்னமோ அந்த டிரைவர் பைய தான் ரேவதி கிட்ட பழைய விஷயங்கள் பற்றி சொல்லியிருப்பான் அப்படின்னு தோணுது. அவன் தான் வந்துட்டு பழைய விஷயங்களை சொல்லி ரேவதியை அவன் பக்கம் இழுத்துருக்கான். அவன் நல்லா பிளான் பண்ணி உன்னை நல்லாவே ஏமாத்திருக்கான்க்கா. ஈஸ்வரி ஷாக் ஆகி, அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அவன் எனக்கு வாக்கு கொடுத்தாண்டி ரேவதியை பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு சந்திரா கேட்குறாங்க, என்னக்கா சொல்ற, அந்த டிரைவர் பையன் உனக்கு வாக்கு கொடுத்தானா? அவன் உனக்கு என்னக்கா வாக்கு கொடுத்தான் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதியை பார்க்க மாட்டேன், அவகிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாக்கு கொடுத்தான். அவன் என்கிட்ட வாக்கு கொடுத்ததுனால தான் உன் மாமனை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கிறதுக்கே நான் அனுமதிச்சேன். இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, அக்கா, அப்போ உன்னை நல்லாவே அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான்க்கா. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அவன் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பேசினதை வச்சு ஒரு செகண்ட் நான் நம்பி உன் மாமனையும் நான் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்பிட்டேனேடி அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, அக்கா, இதை இப்படியே நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறியா, இல்லை இதுக்கு நீ சரியான முடிவு எடுக்க போறியா? நீ இப்பவே போயிட்டு அந்த டிரைவர் பையலுக்கு ஒரு முடிவு கட்டு, மாமாவை கும்பாபிஷேகத்துக்கு அனுப்பாத அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி வீட்டுக்கு வரட்டும், அவகிட்ட நான் நிற்க வச்சு கேள்வி கேட்குறேன். அவ கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லி தானே ஆகணும். அவ வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொன்னதும் உடனே சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க மாமா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, கண்டிப்பா அம்மாவுக்கு ஏதாவது சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, ரேவதி, நான் இப்போ சொல்ல போற விஷயத்த தயவு செஞ்சு கோச்சுக்காத. இப்படி நீ அடிக்கடி வரதா இருந்தா கண்டிப்பா அத்தை உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. இதனால கோவில் கும்பாபிஷேகம் தடைபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீ தயவு செஞ்சு அதிகமா வராதே ரேவதி. கொஞ்ச நாள் மட்டும்தான், அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு வீட்டில் வாழலாம். அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா, நீங்க சொன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நேரா வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு ரேவதி நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, என்னாச்சும்மா, ஏதோ ரொம்ப கோவத்தோட உட்காந்துருக்க மாதிரி தெரியுது, என்னாச்சு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு ரேவதி கேட்குறாங்க, அம்மா எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க எதுக்காக இப்படி உட்காந்துருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த டிரைவர் பைய கூட நீ எப்பயிலேருந்து பேசிக்கிட்டு இருக்க? இதை கேட்டதும் ரேவதிக்கு ஷாக். அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ அந்த டிரைவர் பைய கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு ஆதாரத்தோட தெரிஞ்சு போச்சு. அந்த டிரைவர் பையில கூப்பிடு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, நான் அவர் கூட எல்லாம் பேசவே இல்லை. என்ன, சித்தி சொன்னாங்களா? சித்தி ஏதோ சும்மா அவசரப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான்லாம் அப்படி அந்த டிரைவர் பைய கூட பேசவே இல்லை. எப்போ அவர் அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை பிடிக்கல அப்படின்னு சொன்னாரோ அப்பவே அவருக்கும் எனக்கும் உள்ள அந்த கான்டாக்டை
நான் விட்டுட்டேன். இப்ப என்னம்மா நீ இப்படி பேசுற? நான்லாம் அப்படி அவர்கிட்ட போய் பேசவே இல்ல அப்படின்னு. இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ பேசின ஆதாரம் எல்லாமே இப்போ என் கையில இருக்கு. நீ என்னடான்னா இல்லைன்னு சொல்ற அப்படின்னு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா தயவு செஞ்சு கோவப்படாதீங்கம்மா. நான் சொல்ற விஷயத்த ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, உன் பேச்ச நான் கேட்கணுமா? உன்னால இது வரைக்கும் நான் அவமானப்பட்டு நின்னது எல்லாமே போதும். அந்த டிரைவர் பையலை கூப்பிடு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா நான் மாமாவை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நீ கூப்பிடலைன்னா நானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இப்போ நீ எங்க இருக்க? எங்க இருந்தாலும் நேரடியா வீட்டுக்கு வா அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, என் பொண்ணையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்திட்டியல்ல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன். என்கிட்ட நீ அன்னைக்கு என்ன டீல் பேசின? ரேவதியை பார்க்க மாட்டேன், அவகிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்கிட்ட என்ன டீல் பேசினேன்? ரேவதி கிட்ட பேசாம இருந்தா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உன் மாமனை அனுப்புனேன் அப்படின்னு தானே சொன்னேன். நீ சொன்ன மாதிரியே நான் கரெக்டாக வாக்கை நிறைவேற்றிட்டேன். ஆனா நீ வாக்கை நிறைவேற்றலையே. எப்ப நீ இந்த வாக்கை நிறைவேற்றலையோ இனிமே உன் மாமா அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வருவார் அப்படின்னு நீ எதிர்பார்க்காத அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இங்க பாருங்க அத்தை, அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க அத்தை. கோவில் கும்பாபிஷேகம் ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம், இது தனிப்பட்ட விஷயம் இல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறது நீ தானடா, அது எப்படி தனிப்பட்ட விஷயமா இல்லாம ஊர் விஷயமா இருக்கும்? இங்க பாரு, என்னை எப்படி நம்ப வச்சு ஏமாத்துன? உன் தாத்தா புத்தி தானே உனக்கு வரும், அதான் நீ இப்படி பண்ணியிருக்க. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் என் புருஷனை அனுப்ப மாட்டேன்டா அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா தயவு செஞ்சு மாமா மேல தப்பு சொல்லாதம்மா. நான் தான் மாமாவுக்கு சமைச்சு கொண்டு போய் கொடுத்தேன், அவரு என்ன பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் போது நிப்பாட்டு. நீ எனக்கு பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா அந்த டிரைவர் பயலுக்கு ஒரு உளவாளியா நீ இருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் ஏதாவது பேசின அப்படின்னா அவ்வளோதான், மரியாதையா அந்த இடத்த விட்டு அவனை போக சொல்லு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா அவரு என்னோட ஹஸ்பண்ட், அவரு இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக மாட்டாரு. அவரு மேல நான் ரொம்ப பாசத்தோட இருக்கிறேன், அவரை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்கவே முடியாது. நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காத. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த டிரைவர் பயலால எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு உனக்கு தெரியாது. உனக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை, அதனால நீ அந்த டிரைவர் பயலுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. பட் அவனால எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னு உனக்கு தெரியல. அதனால நீ சொல்றதா நான் கேட்க மாட்டேன். இங்க பாரு ரேவதி, இதோட அவன் கூட பேசுறத நிப்பாட்டு. நீ நிப்பாட்டலைன்னு வச்சுக்கேன், அப்புறம் உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, மாமா அம்மாவோட பிடிவாதத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அம்மா இதுக்கப்புறமும் மாறுவாங்க அப்படின்னு எனக்கு தோணலை மாமா, என்னை மன்னிச்சிருங்க, என்னாலதான் நீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி பரவாயில்ல விடு ரேவதி, என்ன நடக்கணுமோ அதான நடக்கும் அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. கண்டிப்பா ஈஸ்வரிக்கு அந்த சந்திரா மூலமா உண்மையெல்லாம் சீக்கிரம் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால நம்ம ஹீரோ என்னெல்லாம் அனுபவிக்க போறாரு அப்படிங்கிறது அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.